That's right. Good morning. Good morning. குட் மார்னிங். காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? லவ் 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 இஸ் லவ் லவ் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஹலோ, மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டேன். இல்ல இப்போ உனக்கு என்ன செய்யலாம்? கொன்னுடுங்க. குட். உலகத்திலே மதிப்பான சாவு எதுன்னு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே சாகுறது இல்ல, என்ன மாதிரி ஒரு ராஜா கையால சாகுறது தான். நீ என்ன பண்ற? இப்போ ஓடுற ஓடுற.
அம்மா கீர்த்தி, இப்ப சந்தோஷமா இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும் முதல்ல தெரிஞ்சுதா வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? எவனோ ஒருத்த முன்ன பின்ன தெரியாதவ முத்தம். சிச்சி, அந்த விஷயத்தை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் என்னாச்சு? இவளுக்கு மர மாப்பிள்ள இங்கேயே இருக்கா. நம்ம பவனுக்கே கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். அப்பாவுக்கு ஏத்த பொண்ணு, அம்மாங்கிற மரியாதை அவளுக்கு இல்ல. பொண்டாட்டிய மதிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல. இப்படி தலைக்குடிய வச்சுட்டீங்களே. ஸ்டாப் இட். நீங்க சும்மா இருக்கீங்களா? என்ன தனியா இருக்க விடுங்க. லீவ் மீ அலோன். Excuse me. Yes, madam. One fruit salad with ice cream. Okay, madam. Yeah. Excuse me. இதை எடுத்துட்டு கோல்ட் காஃபி கொண்டு வர முடியுமா? இதையும் பில்ல சேர்த்துருங்க. மிஸ்டு கால் வந்திருக்கு. இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. எதுக்கு ஃபோன் பண்றான்? ஹாய் ஆஷா. என்ன விஷயம்? பொண்ணு நான் பார்க்கணும். ஆமா, ஃபாலோ பண்றதே உங்க வேலையா வச்சிருக்கீங்களா? அப்படியே என்கிட்ட பேச போறீங்க? வந்து சொல்றேன், அங்கே இரு. ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். I think I'll have fruit salad. ஹாய். ஹாய். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல ஆஷா. நம்ம கல்யாணத்தை பத்தி எப்ப பேசினாலும் என் முடிவை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றேன். ஆனா உன் முடிவை இப்பவே சொல்ல. அது இப்பவே சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ. பணத்துக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டாடி கம்பல் பண்றாரு. இவனும் என்ன விடுற மாதிரி தெரியல. வயசானவனா இருக்கான். எனக்காக நான் வேண்டான்னு சொல்றதா இல்ல டாடிக்காக சரின்னு சொல்றதா? டாஸ் போட்டு பாப்போம். உங்க விருப்பம். ராபின் என்கிற நீ
ஆஷா என்ற இந்த பெண்ணை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். ஆஷா என்கிற நீ ராபின் என்கிற இவரை உன் கணவனாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? எனக்கு இஷ்டம் இல்லை. செல்லம், சுனாமினா இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, அது ஜப்பான் லாங்குவேஜ். அங்க போய் பார்ப்பனியா இங்கேயே நீ பண்ணிடலாம். இந்தியாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? செல்லம், இன்டர்நெட்லாம் டைம் பாஸ் செய்யறதுக்கு, எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா புக் எடுத்து படிமா. சோ நெட்டை நிறுத்திட்டு புக்குக்கு வா. ஓகே ஓகே. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? எஸ் மேடம். உங்களை இங்க எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? நந்தகுமார் சார் எல்லாம் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? உங்க பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க. நான்சென்ஸ். விஷயம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம கேஸ் எப்படி டீல் பண்ணுவீங்க? attempt to rape. அவனை பிடிக்கிறதுக்கு உங்களால முடியுமா? முடியுமாவா? அவனை பெரிய செட்டப்ல வளர்ந்த வீரப்பனா அவனையே சுட்டு கொன்னுட்டான். இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? ரொம்ப போனா 300-400 கிலோமீட்டர். டோன்ட் வரி, we will do it. நீங்க என்ன பண்றீங்க? அவன் போட்டோவை பேப்பர்ல போட்டு புடிச்சு தர்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ரிவார்ட் தரோன்னு சொல்லிடுங்க. சரி, அது இதுன்னு செஞ்சு உங்க ஆளுங்க கோட்டை விட்டுறாம பாத்துக்கோங்க. அவனை பிடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே. நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் மறந்துட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மா எடுத்த முடிவு தான் சரியா இருக்கு. டாடி, நீங்க கூட வா. ஐ அம் சாரி. குட் மார்னிங். ஆக்சுவலி நான் சாரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் சாரி. கவலைப்படாத. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். ஆஃப்டர் ஆல் ஒரு அட்ரஸ் தெரியாதவன் உனக்கு முத்தம். ஓ ஷேம். இது அவமானம் ஆனாலும் ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். உன்னை அவமானப்படுத்தினவன உன் கால்ல விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இட்ஸ் a promise. பவன், நீ மட்டும் அதை செஞ்சுட்ட, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.